சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால். நன்மை முழுமை. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. முதல் சிறப்பு விருந்தினரை நீங்க 2 பேரும் போய் கீழே போய் அழைச்சிக்கிட்டு வரணும். சொல்வேந்தர், சமய சொற்பொழிவாளர், பேச்சாளர், எழுத்தாளர் சுகிசிவம் ஐயா அவர்களை முதல் பகுதியை வெளியிட உங்கள் சார்பில் நான் பேரன்போடு மேடை அழைக்கிறேன். என் வாழ்நாளிலேயே மறக்க முடியாத இந்த நாள் ஓர் இனிய நாள். காரணம், தமிழ் செய்த தவம் திருக்குறள். அந்த திருக்குறளை மக்கள் மனதில் நிலை பெறச் செய்வதற்கு ஒரு அருமையான பெருமுயற்சியை ஒரு குடும்பம் முன்னின்று நடத்தி இருப்பது உலக சாதனைகளில் ஒன்று. திருவள்ளுவர் சொன்னதுல என்ன நடந்ததோ நடக்கலையோ, ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொன்னதுக்கு அடையாளம் இந்த குடும்பம். ஏன்னா திருவள்ளுவர் திருக்குறளை எழுதுகிற போது தான் புகழ் பெற வேணும்னு எழுதல, தான் நினைக்கிறபடி நல்ல குடும்பங்கள் உருவாக வேண்டும் என்று நினைத்தவர் திருவள்ளுவர். மிகப்பெரிய சாதனை, திருவள்ளுவர் நினைத்த குடும்பம் உருவாகி இருக்கிறது என்பது அளவில்லாத மகிழ்ச்சியை தருகிற ஒரு செய்தி. இத அவர்கள் முன்னின்று ஒரு வேள்வியாக எடுத்துக்கொண்டு 16 மணி நேரம் உலகத்தின் புகழ்பெற்ற பல பெரியோர்களை கொண்டு இசை நுணுக்கம் தெரிந்த பாடுகிற குரல்களை தேர்ந்தெடுத்து ஒரு பிழை வந்துவிடக்கூடாது என்ற அக்கறையோடு இந்த முயற்சியை செய்திருக்கிறார்கள். நான் 2 செய்திகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு, ஏன்னா நீண்ட அந்த நிகழ்வு இருக்கிறது, அதற்காக சொல்லுகிறேன். திருவள்ளுவரை பற்றி எழுத்தாளர் சுஜாதா ஒரு முறை ஒரு வார்த்தை சொன்னார். இந்த மனிதன், திருவள்ளுவர் சொல்றார், இந்த மனிதன் எல்லோரோடும் கை குலுக்குவதற்கு ஒரு விஷயம் வைத்திருக்கிறான்னு சொன்னார். இது கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு சிலரோட ஒரு விஷயம் பேச முடியும், 10 நிமிஷத்துக்கு மேல அவன் பக்கத்திலேயே இருக்க முடியாது. ஆனா திருவள்ளுவர் அப்படி அல்ல. இந்த உலகத்தில் யார் போய் அவரை பார்த்தாலும் அவரோடு கைகுலுக்கி பேசுவதற்கு ஒரு விஷயத்தை வைத்திருக்கிற ஒரே நூல் திருக்குறளாக மட்டுமே இருக்க முடியும். அதுவும் காலாவதியாகாத ஒரு இலக்கியம். ஒரு நூற்றாண்டில் காலாவதியாவது, 2 நூற்றாண்டில் காலாவதியாவது என்கிற ஆபத்து ஏற்படாமல் தலைமுறை தலைமுறை தலைமுறையாக ஒரு நூல் தொடர்ந்து வர முடியும் என்ற ஒரு ஆச்சரியம் திருக்குறளுக்கு இருக்கிறது. தமிழர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மத வழியாக பிரிந்திருக்கிற தமிழர்கள், இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். மத வழியாக பிரிந்திருக்கிற தமிழர்கள் திருக்குறள் தான் நம்முடைய உண்மையான மறை என்பதை புரிந்து கொண்டு விட்டால் உலகத்தின் தலை சிறந்த இனமாக தமிழ் இனம் தலை தூக்க முடியும் என்பதை இன்று பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வள்ளுவர் கோட்டம் ஒரு காலத்தில் என்ன நிலையில் இருந்தது, அதில் இடியன் ரொம்ப அழகா சொன்னார். இப்ப அது எவ்வளவு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, என்ன அழகாக மாறி இருக்கிறது என்றார். வள்ளுவர் கோட்டம் மட்டுமல்ல, திருக்குறளும் நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய மறையும் திருக்குறள் தான் என்பதை பள்ளிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெற்றோர்களை வணங்குகிறேன். இப்படி தவம் செய்து பெற்ற பெற்றோர்கள் உலகத்துல இருக்க முடியுமா என்று எனக்கு தெரியல. பாருங்க, 2 பிள்ளைகளை அவங்க அப்பா அம்மாவை கடவுளா கொண்டாடு. இதை பார்க்கிற போது பல பெற்றோர்களுக்கு கூட ஒரு மாதிரியா இருக்கும்.
நம்ம வீடு இப்படி இருக்கா அப்படின்லாம் சில யோசனை வரும். அதெல்லாம் இப்ப மறந்துருங்க, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இங்கேயாவது இப்படி இருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. என்ன பிள்ளைகள், எப்படிப்பட்ட பிள்ளைகள்! அப்பா அம்மாவை ஒரு கடவுளாகவே நினைக்கிறார்கள். அவங்க சொன்னதை கேட்டு அந்த பிள்ளைகள் உலக புகழ்பெற்ற பிள்ளைகளாக உயர்ந்திருக்கிறாங்களே. உலகம் முழுவதும் தேடினாலும் கிடைக்க முடியாத ஒரு இசை, அந்த ஆற்றல் உடைய அந்த சைல்டு ப்ராடிஜியாக பிறக்கிற போதே அவ்வளவு வலிமை உடைய ஒரு ஆற்றல் உடைய ஒரு குழந்தைகளாக நிஜமா பிரமிச்சு போகும். நான் உண்மையில் திகைத்து நிற்கிறேன். இது போன்ற ஒரு சாதனையை வேறு எந்த குடும்பமாவது செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. இதை எல்லா பள்ளிகளுக்கும் கொண்டு போக வேண்டும். அடுத்த தலைமுறை இதனுடைய அருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜேம்ஸ் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த திருக்குறளுடைய மேன்மை தமிழ்நாடு உலகம் முழுவதும் பறந்து போக வேண்டும். இதோடு இது நிற்க கூடாது. நாளைக்கு இந்த குறளை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு, அதை தாண்டி குழந்தைகள் கார்ட்டூனோடு ஒரு கதையாக பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்புன்னு இம்ப்ரூவ் பண்ணோம்னா தலைமுறையா இது அப்படியே போய்கொண்டே இருக்கும். தொடர்ச்சியாக விஷுவலா குழந்தைங்க பார்ப்பதற்கும் இந்த திருக்குறள் மெசேஜ் அந்த குழந்தைங்க மனசுல போய் பதிவதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் திருவள்ளுவர் இதனால் கூட விட்டுருங்க, நீங்க இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பதற்கு அடையாளமா இந்த விடல்னு ஒண்ணு அப்படியே விட்டுறாதீங்க. இவர்களை தமிழ்நாடு கொண்டாடணும், இந்திய அரசு கொண்டாடணும். இந்திய அரசு உண்மையிலேயே தமிழை நேசிப்பது உண்மை என்றால், இந்த குழந்தைகளுக்கு பாரத் ரத்னா கொடுத்தா கூட தவறு கிடையாது. இவர்களை கொண்டாடுவதற்கு அந்த இந்திய அரசு முன்வர வேண்டும். அதன் பிறகு உலகமே அவர்களை கொண்டாட வேண்டும். என் வாழ்நாளில் மறக்க முடியாத மகிழ்ச்சியான நாள். தமிழகத்தின் பெரிய ஆளுமைகள் வந்திருக்கிற இந்த விழாவிலே இதை வெளியிடுகிற இந்த வாய்ப்பு கிடைத்தது. என் வாழ்நாளிலேயே மறக்க முடியாத ஒரு நாள். திருவள்ளுவர் திருவடிகளுக்கு என் தலை தாழ்ந்த வணக்கங்கள். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால், பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால், நன்மை முழுமை. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.